கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் ஜெபிக்கிறதுக்காகத்தான் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய சபையாக வெள்ளிக்கிழமை தோறும் இப்படி கூடி ஜெபிக்கிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறதுக்காக கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும். அதனால் ஜெபத்துக்கான ஒரு செய்தியை நாம் சிந்திக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 18வது அதிகாரத்திலே 1வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் இப்பொழுது வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அதை குறித்து ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடிய நிறைய சந்தர்ப்பம் வரும். இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் ஜெபிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் ஒன்றா இருந்து எப்போதாவது ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களாமா? ஜெபம் பண்ணி இருக்காங்களா பிரதர்? இல்லை. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாருன்னா சீசர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க, அல்லது இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு தூரத்தில் இருப்பார். அவர் ஜெபம் பண்ணினது அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணதா வேதத்தில் படிக்க முடியாது. ஏன்னா ஜெபத்தை கேட்குறவரே யார் தான்? அவர் தான். கல்வாரி சிலுவைக்கு போகும் முன்னாடி அவர் ஜெபம் பண்ண போனார். சீசர்கள் எல்லாம் உட்கார்ந்து நீங்கள் என்னோட கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் கல்லறி தூரம் போய் நின்று அவர் ஜெபம் பண்ணுறார். அவங்களும் இவங்களும் ஒன்றா ஜெபம் பண்ண முடியாது. இன்றைக்கி நாமளும் அவரும் சேர்ந்து இங்கே என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோம். அவர் இங்கே இருக்கிறார், ஆனால் மாம்சத்தில் இல்லை. எப்படி இருக்கார்? ஆவியில் இருக்கிறார். வெரி குட். ஆவியில் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கறதுக்காகவே நம்ம நடுவில் வந்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்கிறார். ஆகையினாலே நம்ம ஜெபிக்கணும். அது எப்படி ஜெபிக்கணும்? சோர்ந்து போகாமல். சிலருக்கு வியாதி நீங்களை ஜெபத்தில் சோர்ந்து போயிடுறோம். சிலருக்கு பிசாசினுடைய போராட்டம் இருக்குது, ஜெபத்தில் சோர்ந்து போயிடுறோம். சிலருக்கு ஜெபித்து பலன் கிடைக்கல, ஜெபத்தில் என்ன ஆயிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க? நான் கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணேன், 5 வருஷம் ஆச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை, இனிமேல் என்னத்தை போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு, அவங்க ஜெபம் பண்ணுறவங்க பண்ணட்டும், நான் வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சிலர் இருக்காங்க. நம்ம சபையிலே ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கடினப்படக்கூடாது. சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போனால் ஜெபத்துக்கு பதிலை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. அவர் மிகுந்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தப்படி இல்லை, உம்முடைய சித்தப்படி என்ன செய்யட்டும் ஆகணும். அவர் பெரிய சத்தமே போட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மூத்த அன்னையமார்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? தூக்க மயக்கத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. இவங்க தூங்குறாங்க, அவர் ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள், காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்துருச்சு. என்ன சோர்வு? ஐயையோ, இந்த ராஜ்யத்தை இவர் தான் மீட்டு தருவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். எந்த ராஜ்யத்தை? இஸ்ரவேல் நாட்டை. இவர் சுதந்திர போராட்ட வீரர்னு நினச்சிட்டாங்க. இவர் இந்த நாட்டை திருப்பி நமக்கு கொடுக்க போகிறார்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவரே இப்படி போய் சிலுவைக்கு போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரேன்னு அவங்க அப்படியே மனச்சோர்வாக உட்கார்ந்துருந்தவங்க அப்படியே தூக்க மயக்கத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? விழுந்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. அவங்க மனசு என்ன ஆயிடுச்சு? சோர்ந்து போயிடுச்சு. நம்ம மனசுகளும் சில சமயம் என்ன ஆயிரும்? சோர்ந்து போயிடும். ஆனால் சோர்ந்து போக கூடாது. ஒரு பாட்டே இருக்கு இல்லையா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அவ்வளவு அருமையான பாடல் அது. பிரியமானவர்களே, நாம் யாருமே சோர்ந்து போக வேண்டாம். உபவாச ஜெபத்துக்கு சோர்ந்து போக வேண்டாம், சபை ஜெபத்துக்கு சோர்ந்து போக வேண்டாம், வீட்டு ஜெபத்துக்கு சோர்ந்து போக வேண்டாம், குடும்ப ஜெபத்துக்கு சோர்ந்து போக வேண்டாம், ஒரு குழு ஜெபத்துக்கு சோர்ந்து போக வேண்டாம், தனி ஜெபத்துக்கு சோர்ந்து போக வேண்டாம்.
காலை ஜெபத்துக்கு சோர்ந்து போக வேண்டாம், மாலை ஜெபத்துக்கு சோர்ந்து போக வேண்டாம். எந்த ஜெபத்துக்குமே நம்ம என்ன ஆகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். வேத புத்தகத்தில் ஒரு அம்மா, பழைய ஏற்பாட்டில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அம்மா தான். 1 சாமுவேலின் புத்தகத்தில் அந்த அம்மாவை பார்க்குறோம். அந்த அம்மா எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. 1வது அதிகாரம் 10வது வாக்கியம் படிங்க. 10வது வாக்கியம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். அவள் போய் மனம் கசந்து, அப்படியா போட்டிருக்கு, மனம் கசந்து மிகவும் அழுது. எப்படி அழுது? மிகவும் அழுது. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். அவள் மனசு எப்படி சோர்ந்து போய் ஜெபம் பண்ணுறா பாருங்களேன். அவள் போய் மனம் கசந்துனாலே சோர்ந்து போய் தான், மனம் கசந்து போயிடுச்சு. அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு என் மனசு கசந்து போயிடுச்சியா? சிலர் கசந்து போயிடுறாங்க. நான் கேட்குறேன், நம்ம ஏன் கசந்து போகணும்? கசந்து போன வாழ்க்கையை தானே மதுரமாக்கி கொண்டு வந்திருக்கிறார் அவர். நம்ம எதுக்கு கசந்து போகணும்? கசந்து போகக்கூடாது. அந்த மனுஷி தனக்கு பிள்ளை இல்லை அப்படின்றதுக்காக அந்த சக்களத்தினுடைய பாடுகளும் துன்பங்களும் அவளை வாட்டி வதைச்சதுனால அவன் சோர்ந்து போயிட்டான். நம்மளையும் கூட நம்ம குடும்பத்தார், உறவினர்கள், ஏன் சபையில் உள்ளவங்க கூட நம்மளை துன்புறுத்தி நம்முடைய மனசு என்ன ஆகலாம், சோர்ந்து போகலாம். அதனால தான் அவர் சொல்கிறார், சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. இந்த அம்மா அன்னாள் மனம் சோர்ந்து போய் மனம் கசந்து கர்த்தரிடத்தில் வந்து அவள் ஜெபிக்கிறாள், விண்ணப்பம் பண்ணுறாள். அடுத்த வசனம் பாருங்கள், அந்த 11வது வசனம். அவள் எப்படி சொல்லி ஜெபிக்கிறா பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே. முதல்ல எப்பவுமே ஜெபத்தில் மகிமை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். பரமண்டல ஜெபம் சொல்கிற போது கூட பாருங்க, பரமண்டல ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பாருங்க அங்கே சொல்லும்போது அவர் பிதாவை கனப்படுத்துகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அல்லது மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. இப்போ இவன் மனுஷரை பற்றி ஒன்றும் கற்றுக் கொடுக்கல. பிதாவை முதல்ல நீங்கள் மகிமைப்படுத்தணும். யாரை? பிதாவை. இங்கேயும் கூட இந்த அம்மா ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே, நான் கசந்திருக்கிறேன் ஆண்டவரே, உடைஞ்சு கிடக்கிறேன், நான் கூப்பிடுறேன், என்ன பாரு, அப்படி கூப்பிடல. சேனைகளின் கர்த்தாவே. கர்த்தர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே பெரிய சேனையாக இல்லை, கொஞ்சம் பேர் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே எப்படி இருக்கும்? பெரிய சேனையே இருக்கும். பூமியில் அவருடைய திருச்சபையில் இருக்கிற மக்கள் கூட்டத்தை கணக்கெடுத்தால் பல ஆயிரம் கோடி சேனையாக இருக்கும். அவர் சேனைகளின் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே அப்படி கூப்பிடுறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதுதான் முதல்ல அவரை சொல்லணும். இந்த பகுதியை சொல்லி கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இப்போ நமக்கு சொல்லி கொடுக்குறார். முதல்ல கர்த்தரை உயர்த்துங்க, ரெண்டாவது உங்களை பற்றி உள்ள காரியங்களை சொல்லுங்கள். இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்தது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்லி கொடுக்குறார். ஜெபம் அப்படின்னும் போது சிலர் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, பாவியாக இருந்த என்ன, அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு அங்கே இங்கே போய் சுற்றி அலைஞ்சு வந்த என்ன, ட்ராமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த என்ன, பெரிய நான் எவ்வளவு குடிப்பேன் தெரியுமா, காலையிலேருந்து சாயந்தரம் வரை குடிச்சுக்கிட்டு இருந்த என்ன, படிச்சுக்கிட்டு இருந்த என்ன, ஆட்சியிலேருந்து என்ன, அலுவலகத்திலேருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்மளை பற்றி உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம், புகழ்த்திக்கிட்டு இருக்கிறோம்.
அவரை ஒன்றும் சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவரை கூப்பிடும்போது நாங்கிறத விட்டுட்டு சேனைகளின் கர்த்தர். நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் யார்? நீங்கள் சேனைகளின் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை உயர்த்தி 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 தான் ஜெபிக்கணும். நம்மளை உயர்த்தி ஜெபிக்கக்கூடாது. அதுக்கு தான் முதல் பகுதியை கர்த்தருக்கு கொடுத்துட்டு ரெண்டாவது பகுதியில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், எங்கள் கடன்காரர்களை நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ நாங்கள் மன்னிக்கிறோமோ. நீ மன்னிக்கலைன்னா உனக்கு மன்னிப்பில்லை. அதுபோல் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். அதெல்லாம் ரெண்டாவது செக்ஷன். முதல் செக்ஷன், முதல் பகுதி கர்த்தருக்கு மகிமை, ரெண்டாவது பகுதி நமக்கு மகிமை. அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார். இப்போ இந்த அம்மா சொல்லும்போது அதைத்தான் சொல்கிறான். ஆண்டவரே, சக்களத்து என்னை எவ்வளவு துன்பப்படுத்தினா நீங்கள் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க, அதனால் நான் ரொம்ப மிகவும் அழுதுட்டு வந்திருக்கிறேன். அப்படி வரல. அவள் அழுதுட்டு என்ன சொல்கிறா தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே, கர்த்தரை உயர்த்துறா. அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் மாதிரி. அவரை உயர்த்துங்க. முதல்ல யாரை உயர்த்துங்க? கர்த்தரை உயர்த்துற போது உங்களுக்கு பதில் தானா வரும். அதுதான் ஆண்டவருடைய ஜெபத்தின் வல்லமை. நிறைய பேர் இன்னைக்கு அங்கங்கே போய் ஜெபிக்கிறாங்க. யூடியூப்லலாம் பார்த்தா ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். அவங்க தங்களை பெருமைப்படுத்தி காட்டுறதுக்கு தான் ஜெபம் பண்ண பார்க்குறாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தி காட்டுறது தான் முக்கியமான ஜெபம். இந்த அம்மா சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை. நம்ம மாதிரி, ஆண்டவரே நான் உம்முடைய பெரிய ஊழியக்காரன், நான் எப்படி ஆள் தெரியுமா, நேற்று தான் 2000 5000 காணிக்கை கொடுத்த ஊழியக்காரி, என்ன மாதிரி யாரு ஆண்டவருக்கு செய்வா? அப்படிப்பட்ட ஆள், இப்படிப்பட்ட ஆள். நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம யாரும் ஹீரோக்கள் இல்லை. நம்ம எல்லாரும் யார்? ஜீரோக்கள். சொல்கிறா பாருங்க, ஆண்டவரே உம்முடைய அடியாள் ஐயா, நான் உம்முடைய அடியாள். ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் யாராக இருக்கிறோம்? அடியார். மரியாளுக்கிட்ட கபரியல் தூதன் கன்னி மரியாளுக்கிட்ட வந்து மங்களம் சொல்லும்போது, ஹே யாரப்பா நீ? தூதா நீ யாரு அப்படின்னு எல்லாம் கேட்கல. இதோ உம்முடைய அடியாள். ஆண்டவருக்கு நம்ம அடியார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு யாரு? அடியார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மனசுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் யாரு? அவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் யாரு? அடியார்கள். மோசே கூப்பிட்டாரு. மோசே மோசே, ஆமாம் ஆண்டவரே இந்த இருக்கிறேன், எகிப்து தேசத்தில் ராஜகுமாரனாய் 40 வருஷம் இருந்த நான் தான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொன்னாரா? இல்லை. இதோ உம்முடைய அடியான். தாவீதை கூப்பிடுறாரு. தாவீது என்ன சொன்னார்? இதோ உம்முடைய ஆடியே. அவர் யாரையெல்லாம் கூப்பிட்டாரோ, சவுலே சவுலே அல்லது பவுலே பவுலேனார். அப்போ என்ன சொன்னார்? இதோ அடியேன். யாரெல்லாம் அவருக்கு அடியார்கள், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருக்கு யார்? அடியார்கள், அவருடைய பிள்ளைகள். அப்போ இந்த அன்னாள் தன்னை ஆண்டவரிடத்தில் எப்படி அறிமுகப்படுத்துகிறாள்? ஆண்டவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை. அதான் அங்கே சொல்கிறார், உம்முடைய அடியாளின் சிறுமையை. படிங்க உம்முடைய அடியாளின் கண்ணோக்கி பார்த்து, என்னை கண்ணோக்கி பாரும் ஐயா. அதான் ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நம்ம யாரை பார்க்குறோம்? இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட ஜெபிக்கிறோம்? வானத்தையும் வையகத்தையும் படைத்தவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறோம். அதனால தான் அவ சொல்கிறா, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும்.
உம்முடைய அடியாளை என்ன செய்யாமல் மறவாமல் நினைத்தருளி. ஆண்டவர் மறப்பாரா? அவர் நம்மளை மறக்கவே மாட்டார். அவர் நம்மளை ஒரு காலும் மறக்க மாட்டார். மறவாத தெய்வம். பிரியமானவர்களே, அந்த அம்மா சொல்கிறான், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நீ என்னை மறவாமல் உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் கட்டாயமாக நீ கொடு அப்படின்னு சொல்லலை. கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு நான் விலகி போயிடுவேன்னு சொல்லலை. நான் அவளை கர்த்தருக்கு என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். பிரியமானவர்களே, அவளும் ஒப்பு கொடுத்தா, அந்த குழந்தையும் என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தா. அதான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா. 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரம் வசனம் படிங்களே. 1ஆம் அதிகாரத்தில் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் ஜெபம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்ட ஜெபத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கிறதின்படி அவர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார். ஆமேன். அப்படியே ஆகட்டும். ஆமேன்னா அப்படியே ஆகட்டும். அவள் அதைத்தான் கேட்குறா. நான் ஜெபம் பண்ணினேன், என் ஜெபத்தின்படி எனக்கு என்ன செஞ்சார்? கட்டளையிட்டார். ஆகையால் அவர் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், சில நாள் இல்லை, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்றா? அவளை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பார்த்தீங்களா? ஜெபத்துக்கு பதில் எப்படி வருது பாருங்க. அதுதான். அவள் சோர்ந்து போயிருந்தா ஜெபம் பண்ணி இருக்க மாட்டா. அவள் சோர்ந்து போயிருந்தான் இப்படி ஜெபம் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்க மாட்டா. அவள் சோர்ந்து போயிருந்தா இந்த குழந்தையையும் அவளையும் கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்துருக்க மாட்டா. கர்த்தருக்கென்று கேட்டேன், கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன். நம்மளை என்ன காரியத்துக்காகலாம் ஜெபம் பண்ண போகிறோமோ அதுக்கு பதில் கிடைக்கும்போது அது கர்த்தருக்கு மகிமையா, கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, சோர்ந்து போகாத ஜெபத்துக்கு எப்படி ஒரு பதில் கிடைச்சது பாருங்க. கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தால். அது மட்டும் இல்லை, அடுத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? படிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி மீண்டும் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள்ளே என்ன செய்யுது? ஜெபத்துக்கு பதில் வந்த உடனே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினதுனால அவ இருதயம் கர்த்தருக்குள்ளே என்ன செய்யுது? ஆமேன். களி கூறுது. ஜெபத்துக்கு பதில் கிடைச்ச உடனே என்ன கூறுது? களி கூறுது. களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் என்னை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு. என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உமது ரட்சிப்பினாலே என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா, உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டா, நமக்கு இன்னையிலிருந்து என்ன கிடைக்கும்? சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். அதான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான பதிலை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நிச்சயமாக கொடுப்பார். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். அவர் அப்படி ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்கிறார். 2ஆம் வசனத்தில் சொல்லுது அந்த அம்மா, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அப்புறம் ஏன் உண்மை இல்லாமல் வேற தெய்வமும் இல்லை. ஒரு பக்தன் பாடுறார் இல்லையா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பிரியமானவர்களே, உண்மைதான். வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பாக ஒருவருமே இல்லை. அவரை மகிமைப்படுத்த 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 நம்மை அவர் மகிமைப்படுத்துவார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணின அன்னாளுக்கு எவ்வளோ பெரிய களி கூறுதல், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அதுக்கு பதில் கொடுத்தார். அதனாலே பதிலுக்கு பதிலாக தன்னையும் தன்னுடைய குழந்தையையும் கர்த்தருக்கு என்ன செய்கிறாள்? ஒப்பு கொடுக்கிறாள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அதனால தான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை இங்கே பார்த்தோம். இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு காரியம் எஸ்தரின் புஸ்தகம். எஸ்தரின் புத்தகம். எஸ்தர் ஒரு பெரிய ஒரு யூத பெண்மணியாயிருக்கிறாள். இந்தியா முதல் அங்கே 1வது அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தில் இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் எத்தனை நாட்டை அகாஸ்வேரு ஆள்றாரு? 127 நாடுகளை ஆள்றார். அந்த சமயத்தில் இந்த யூதர்கள் அகாஸ்வேருவுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நல்லா கவனிங்க, இந்த யூத பெண்மணி எஸ்தர் அங்கே இருக்கிறார். இந்த ராஜாவுக்கு சில கன்னி பெண்களை கொண்டு போய் வைத்திருக்கிறாங்க. அவருக்கு பணிவிடை செய்கிறதெல்லாம் யார்? இந்த கன்னி பெண்கள் தான். அவங்க இத்தனை நாளைக்கு ஒருக்கா, இத்தனை நாளைக்கு ஒருக்கா, இத்தனை நாளைக்கு ஒருக்கா இந்த பெண்ணு வரும், இந்த பெண்ணு வரும், இந்த பெண்ணு வரும், அப்படி சொல்லி காத்திருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு பெண்களும் அங்கே போவாங்க. அதில் பல விஷயங்கள் இருக்குது, அதை நான் விவரிக்க விரும்பலை. பிரியமானவர்களே, இந்த எஸ்தர் அங்கே ராஜா கிட்ட போன பொழுது, எஸ்தருடைய சித்தப்பா ஒருத்தர் அங்கே அந்த ராஜா அரண்மனை வாசலில் வாட்ச்மேன் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் அங்கே இருக்கிறார். அங்கே மந்திரி ஒருத்தர் இருந்தார். அந்த மந்திரி பேர் என்ன? ஆமான். அந்த ராஜா பேர் என்ன? அகாஸ்வேரு. இந்த ஆமான் மந்திரியாக இருக்கிறதுனால இந்த யூத குலத்து ஆட்கள், யூதர்கள், இந்த யூதர்களுக்கும் ஆமானுக்கும் பிடிச்சிக்காது. அதனால் எப்படியாவது இந்த யூத குலத்தை என்ன பண்ணணும்? அழிச்சு பண்ணணும். ஒரு பெரிய திட்டத்தை தீட்டுறான். யார்? ஆமான். அப்போ ராஜா கிட்ட போகிறான், ராஜா கிட்ட பேசுகிறான். அசால்ட்டாக ராஜா கிட்ட பேசி அதை இதை சொல்லி வாயின் வார்த்தைகளை கொடுத்து, ஐயா நம்ம நாட்டில் இப்படி ஒரு குலம் இருக்குது, அந்த யூதர்கள் எல்லாரும் ரொம்ப உண்மை, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்கள எப்படியாவது என்ன பண்ணிவிடணும்? அழிச்சுவிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு போய் சொல்லிகிட்டு இருக்கிறான். ராஜாவும் சம்மதிச்சிட்டார். அப்போ இவன் சொல்கிறான், அந்த மொர்தெகாய் அந்த யூதன் சரியாக எனக்கு வணக்கம் சொல்ல மாட்டேன்றான், உங்களையும் மதிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவனை எப்படியாவது ஒரு தூக்கு மரத்தை தயார் பண்ணி அவனை என்ன பண்ணிடணும்? தூக்கி போட்டுருணும். ரைட்டு செய் அப்படின்ட்டான். அவனும் போய் தூக்கு மரமெல்லாம் தயார் பண்ணிட்டான். யார்? அந்த ஆமான். ஆமான் அவனை தூக்கி போடலான்ற பேச்சு திட்டம் எல்லாம் நடக்குது. யூத குலத்தையே என்ன பண்ணிடலாம்? அழிச்சிடலாம் அப்படின்ற பேச்சு நடக்குது. அப்போ மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு? நம்ம இப்போ சும்மா இருக்கக்கூடாது, இப்போ சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்? இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. வாசிங்களே, எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால், யாரு? மொர்தெகாய் போய் எஸ்தருக்கு சொல்கிறான்,
நீண்ட காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற ஒரு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தரு, நல்லா தெரிஞ்சுக்க, நீ ராஜா கிட்ட போக்குவரத்துமாக இருக்கிற, நீ மௌனமாக இருந்தா யூதர்களை காப்பாற்றுறதுக்கு வேற ஒரு இடத்துல இருந்து வரும். படிங்க. அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டுக்காரங்க எல்லாரும் அழிஞ்சு போயிருவீங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைச்சிருக்கலாம். ராஜாவுக்கிட்ட போய் இருக்கக்கூடிய ஒரு ராணி அப்படின்ற மேன்மை கிடைச்சிருக்கு. யாருக்கு தெரியும்? கவனி கவனி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே எஸ்தரு, என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டில் இருக்கலை. எஸ்தர் என்ன பண்ணுறா தெரியுமா? ராஜாவுக்கு ஒரு விருந்து வைக்கிறா. யாருக்கு? அகாசுவேருக்கு. அவர் விருந்து சாப்பிட வர்றாரு. அப்போ அவளுக்கிட்ட இந்த ஆமான் என்னென்னலாம் சொல்லி கொடுத்து இன்னும் 2-3 நாளில் அவனை தூக்கில் போட்டுடலாம். யார? அந்த மொர்தெகாயை அப்படின்னு தீது சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மொர்தெகாயை தூக்கில் போட்டாச்சுன்னா ஈஸியாக யாரை அழிச்சிடலாம்? யூதர்கள் எல்லாரையும் அழிச்சிடலாம். யூதர்கள் அழியும் போது யாரும் அழியணும்? எஸ்தரும் அழியணும். எஸ்தரும் தப்பிக்க முடியாது. அவள் யூத பெண்ணுன்னு ராஜாவுக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது அவள் ராஜா கிட்ட போய் அவள் கேட்குறா, விருந்து வச்சு விருந்து வீட்டுக்கு வர சொல்லி அவள் கேட்குறா. ராஜா கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு என்ன செய்கிறேன்? தர்றேன். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கும்போது 6ஆம் வசனம் படிங்க. அந்த 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த 6ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் என் ஜனத்தின் மேலே வர்ற பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும்? செத்தாலும் சாகிறேன் ராஜா கிட்ட போய் பேசுகிறான். சோர்ந்து போயிருந்தாள்னா, ஐயோ நம்ம யூதர்களை அழிக்க போகிறாங்களே, ஐயோ யூதர்களை அழிச்சு போட போகிறாங்களே, என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அழிச்சிருவாங்களே. இப்படி சோர்ந்து போயிருந்தால் தானாக விழுந்து செத்துருப்பாள். ஆனால் அவள் எப்படி பாருங்கள் தைரியமாக, நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜா கிட்ட போவேன், பேசித்தான் ஆவேன். அப்போ அவள் போய் என்ன பேசுகிறா? அந்த வார்த்தையை பாருங்கள். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை. பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்கள் பூசாரி பட்டி, எங்கள் நிலக்கோட்டை, எங்கள் புதுப்பட்டி, எங்கள் சேவகம்பட்டி, எங்கள் வத்தலக்குண்டு, இந்த ஊர்லேருந்து நாங்கள்லாம் வந்திருக்கிறோமே, என் ஜனம், என் குலம் அழிய போகுதே, இயேசுவே அழிய போகுதே, எப்படி நான் என்னால் பார்க்க முடியும்? எப்படி என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்கிறது? எனக்கு தெரியலையே. நான் மோட்சத்தில் போயிருக்கும்போது என் தாயின் தகப்பனும் உடன்பிறப்புகளும் நெருப்பில் கிடந்து அவியாத நெருப்பில் அழியாத பச்சைக்கட்டையா வேக போகிறாங்களே அப்படின்னு துள்ளி குதிச்சு வேதனைப்பட வேண்டியது வருமே. என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாதே. ராஜா, என் குலத்தையும் என் ஜனத்தையும் என்ன செய்? காப்பாத்து. ஆண்டவர் காப்பாற்றினாரா? காப்பாற்றினார். அல்லேலூயா. அவர் சோர்ந்து போகாமல் ஜெபித்தா, ஜெயம் கிடச்சிச்சு. நீங்களும் நானும் அப்படித்தான் ஜெபிக்கணும். எங்கள் வீட்டு பிள்ளைகளை, எங்கள் ஊர் மக்களை, எங்கள் தேச மக்களை அவங்க அழிஞ்சு நரகத்துக்கு போயிடக்கூடாது இயேசுவே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். அப்பொழுது அவர் நம்மளை நிச்சயமாக என்ன செய்வார்? காப்பாற்றுவார். நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ இது என்ன ஒன்றும் சாமி கீமி ஆடலையே. சாமி கீமி ஆடுற மாதிரி இருந்தால் நம்ம நினைக்கிறோம், ஓ ஏசுநாதர் உண்மையிலே இங்கே இருக்கிறார் போல் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாரு? ஐயா ஆடுறாரு, நல்லா கையெல்லாம் ஆட்டுறாரு. ஆமாம், உண்மையிலே ஐயாட்ட ஒரு வல்லமை இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்புவீங்க. இந்த ஆடுறவங்க குதிக்கிறவங்களெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா ஆடுறது தான். பாருங்கள், இந்த அம்மா அப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்படலை. என் ஜனம் அழியக்கூடாது, என் குலம் சாகக்கூடாது, காப்பாற்றுங்க ஆண்டவரே
அப்படின்னு கடவுள்கிட்ட போராடி 3 நாள் சோறு சாப்பிடாம தண்ணியும் குடிக்காம என்ன செய்தா? ஜெபம் பண்ணான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செஞ்சார்? ஜெபத்தை கேட்டார். உடனே அவன் செஞ்ச தூக்கு மரத்தில், யார்? ஆமான் மொர்தெகாய்க்கு செஞ்ச தூக்கு மரத்தில் யாரை தூக்கி போட்டாங்க? செஞ்சவனையே தூக்கி போட்டாங்க. இப்போ மொர்தெகாய் தூக்கு போடப்பட்டு சாகிறவன் அவன் பொழைச்சி உட்கார்ந்து கர்த்தரை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? நன்றி சொல்லி துதிச்சுக்கிட்டு இருக்கிறான். நன்றி சொல்லாமல் அது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல். எத்தனை நன்மைகள்! பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்கு பிரதியாக நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த ஸ்ரீ சோர்ந்து போயிருந்தால் ஜெபம் பண்ணி இருக்க முடியாது. 2 பேரை பார்த்தோம். ஒரு ஆள் யார்? அன்னாள். இன்னொரு ஆள் யார்? எஸ்தர். அவங்க 2 பேருடைய ஜெபத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? கேட்டார். 2 பேருக்கும் கர்த்தர் என்ன கொடுத்தார்? பதில் கொடுத்தார். 2 பேர் ஆண்டவருக்கு கோடி 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 நன்றி சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜெபத்தில் மட்டும் யாரும் என்ன ஆகக்கூடாது. ஜெபத்தில் தூக்கம் வருமாமா? வருமா பிரதர்? வராது. ஏன்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். என்ன போகாமல்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். சிலர்லாம் பார்த்துருக்கிறேன், விடிய விடிய தூங்காமல் உட்காந்து ஜெபிப்பாங்க. அந்த காலத்தில் பெரிய பெரிய எழுப்புதல் வந்த தேவ ஊழியர்கள் 10 மணி நேரம், 13 மணி நேரம், 24 மணி நேரம், 3 நாள் ஜெபம் பண்ணி பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்களும் என்ன எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறோம்? எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறோம்? எப்படி ஊழியம் செய்கிறோம்? நம்ம ஊழியம் எதுக்காக செய்கிறோம்? ஏன் செய்கிறோம்? எப்படி சோர்ந்து போய் கிடக்கிறோம்? சோர்ந்து தளர்ந்து போய் கிடக்கக்கூடாது. முதல் நாள் எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் இருந்து சாதனை பண்ணுறவர் மாதிரி கேட்குறாரு. அடுத்து கொஞ்ச நாளில் எலியா தீர்க்கதரிசி கீழே வந்து சூரச்செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு, ஐயா இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, என்னை எடுத்துக்கொள்ளும் போதும் ஆண்டவரே. ஆண்டவர் அழகா நீட்டாக எலியாவை என்ன பண்ணிட்டார்? வாப்பான்னு எடுத்துக்கிட்டார். அப்படி வாழ்க்கையில் போகக்கூடாது. அவருக்காக நான் வாழ்வேன், சோர்ந்து போகாமல் வாழ்வேன், சோர்ந்து போகாமல் ஜெபிப்பேன். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை நீங்கள் எங்கே இருந்து கேட்டாலும் சரி, கர்த்தர் நம்மோட பேசுகிறார். நாம் உணர்வு பெற்று சோர்ந்து போகாமல் உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாம். வீட்டறையை மூடி, ஜெப அறையை மூடி, தேவ சமூகத்தில் தேவனுடைய சபையை கூட்டி வருத்தி ஊக்கமாக முழங்காலில் நின்று உற்சாகமாக அமர்ந்தோ இருந்தோ எப்படியாவது ஊக்கமாக நம்ம என்ன செய்யணும்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண. அப்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த பதிலை தந்து அவரை மகிமைப்படுத்தும்படி, அவருக்கு நன்றி செலுத்தும்படி மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அதனால தான் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளிலும் கூட நம்ம ஊக்கமாக அநேக காரியங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.